ஹாய் மக்களே, வெல்கம் டு மை விலாக்ஸ். குட் மார்னிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப பீஸ்ஃபுல்லான இந்த சண்டே வந்து மார்னிங் எங்கள் வீட்டில் ஃப்ளவர்ஸு அந்த ரெய்னி சீசன்னால் எங்கள் மம்மி கொஞ்சம் தண்ணி விட்டாங்க. நடுவில் வெயில் அடிச்சதா, ஸோ அதனால் இப்போ நாங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டோம். ஸோ பூலாம் கொஞ்சம் பூத்திருக்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா அது மெயின்டைன் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது. எங்கள் மம்மி தான் இதெல்லாம் வந்து பார்த்துக்குறாங்க. எல்லா விதமான அதுக்கு தேவையான உரம் எல்லாமே போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹைபிஸ்கஸ், கற்றாழை, குரோட்டன்ஸு, அப்புறம் வெத்தலை செடி எல்லாமே இருக்குது. ஸோ இந்த செடியெல்லாம் நான் உங்களுக்கு நான் வந்து காட்டணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் டைமாக இந்த விலாக் எடுக்கிறேன். ஆக்சுவலாக இத்தனை நாளாக நம்ம விலாகில் இந்த மாதிரி கார்டனிங் வந்து நான் காட்டினது இல்லை ஆக்சுவலாக. அதனால் எங்கள் மம்மிக்கு ரொம்ப செடி வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் வெரைட்டியான ஸ்பெசிஃபிக்கான ஒரு சில செடிங்கள்லாம் இருக்குது. அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு விதமான இந்த ஒயிட் ரோஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ அதை நம்ம எல்லா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கிறிஸ்மஸ் செடி, அப்புறம் மணி பிளான்ட் வந்து எங்கள் வீட்டில் நிறையவே இருக்குது. ஏன்னா வந்து அது மரத்துலலாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி அப்படியே ஃபிக்ஸ் ஆகி நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே மோஸ்ட்லி குரோட்டன்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் மல்பெரி லீவ்ஸ் உங்களுக்கு தெரியும். இது வந்து மல்பெரி லீவ்ஸு, இது ஃப்ரூட்டும் வரும். ஸோ நான் ஃப்ரூட் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். இதில் இப்போ தான் பூ விட்டுருக்கு. நான் முன்னாடியே பறித்து அதை சாப்பிட்டேன். நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். இது வந்து ஹீமோகுளோபின், ரெட் பிளட் செல்ஸுக்கு ரொம்ப நம்ம ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ரூட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த செடியை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப அதிகமாக ஹைட்டில் வந்துச்சு. நிறைய நான் வராதுன்னு நினச்சேன் ஃபஸ்ட்டு வைக்கும் போது. ஸோ நல்லாவே பழம் வந்துச்சு. இது வந்து செரி பழம். செரி வந்து ரெட் கலரில் இருக்கும். நான் உங்களுக்கு ஃபைனலாக காட்டுறேன். செரி சின்னதாக, அதுவும் ஸ்வீட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கெல்லாம் நாங்கள் ரோஸ் செடி இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வச்சுருப்போம், சின்ன செடிங்களாம். ஸோ குரோட்டன்ஸ் எல்லாமே மிக்ஸ்டாக வச்சுருப்போம். ரோஸ் செடி தான் இங்கே மோஸ்ட்லி இருக்கும். நாங்கள் ஒரு பேட்சாக நாங்கள் வச்சுருக்கோம். ரோஸ் வந்து கலர்ஸில் இருக்குது. இப்போதைக்கு எந்த கலர்ஸும் அது பூக்கலை. ஒரு ரோஸ் மட்டும்தான் பூத்துருந்து. ஸோ அதை மட்டும் நான் எடுத்து கேப்சர் பண்ணியிருப்பேன். அப்புறம் இந்த சைடு வந்தால் மணி பிளான்ட், அது சொன்னல ஸ்ட்ரெச்சாக அப்படியே மணி பிளான்ட் வந்து வளர்ந்துருச்சு. நெல்லிக்காய் வந்து இந்த சீசனுக்கு நெல்லிக்காய் வரும்னு நினச்சி நிறைய வாழைப்பழம் வந்து காயாக இருந்துச்சுன்னா அதனால் பறிக்கலை நாங்கள். இப்போ வந்து என் தம்பி மலைக்கு போகிறோன்னு நாங்கள் கிளம்பிட்டோம் ஃபேமிலியோடு. என் தம்பி வந்து சபரிமலைக்கு மாலை போட்டிருக்கனால இவன் தான் என் தம்பி ஆக்சுவலாக கிளம்பிட்டான். இது வந்து இந்த கோவில் குன்றத்தூரில் சிவன் கோவில். நாங்கள் இயர்லி போக மாட்டோம். இந்த வருஷம் நான் ஸ்பெஷலாக போயிட்டு எனக்கு டைம் கிடச்சதுனால எல்லாம் ரெடியாக கிளம்பிட்டாங்க. அப்புறம் என் சித்தி வீட்டுக்கு போயிட்டு அவங்க ஃபுல்லாகவே குன்றத்தூர் கொஞ்சம் வில்லேஜ் மாதிரி பீஸ்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து கன்றுக்குட்டி ஒன்று பார்த்தேன். அது அழகாக என் கூட விளையாடிட்டு இருந்தது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸ்னாலே. எந்த பெட்ஸாக இருந்தாலுமே, எனக்கு டாக்ஸாக இருந்தாலும் பிடிக்கும், கௌவா, மாடு, எனக்கு எல்லாமே. ஆனால் கொஞ்சம் பெரிய மாடுனா எனக்கு பயம். நான் அதுக்கிட்டலாம் கொஞ்சம் போக மாட்டேன். ஸோ இருந்தாலுமே அதுங்களுக்கெல்லாம் வந்து ட்ரூ லவ் எப்படி காட்டுறதுன்னு தெரியும். ஸோ ஹியூமன் பீயிங்ஸை விட அதுக்கிட்ட நம்ம பழகலாம். ஸோ அன்றைக்கி அந்த டேவை வந்து ஈவினிங் நான் ஸ்நாக்ஸ் சிம்பிளாக சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஹாய் மக்களே, உங்களுக்கு நான் அந்த காட்டணும்னு நினச்சேன்ல, அந்த முல்பெரி ஃப்ரூட் வந்து இந்த மாதிரி தான் இது காயாக இருக்குது. நான் ஃப்ரூட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து பழுத்தா வந்து ரெட் கலரில் இருக்கும். இதோ பாருங்கள், ரெட்டு ஒன்று க்ரீனாக இருக்கா, அது வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த ஃப்ரூட்டை நீங்கள் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பிளான்ட்டில் விற்கிறாங்கள்ல அந்த மாதிரி அந்த கடையில் நம்ம கேட்டு நம்ம இதை பராமரிக்கும் போது இதில் வந்து ஹீமோகுளோபின் அதிகமான இருக்குது. ஸோ நான் எல்லாமே சாப்பிட்டுட்டேன். ஆக்சுவலாக இல்லை ஹீமோகுளோபின், ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இல்லை நிறைய இருந்துச்சு, நான் சாப்பிட்டுட்டேன். இது செரி ஃப்ரூட்டு. ஸோ ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.